நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளியான திரைப்படங்களில் வந்து ஒரு மீடியமான ஒரு ஆவரேஜான திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுந்தர் சி இயக்கத்தில் வெளியான அரண்மனை 4 திரைப்படம் தாங்க நம்ம சொல்லணும். சுந்தர் சி இயக்கத்தில் வந்து முன்னதாக வந்து கலக்கல் காமெடியில் வந்து கலகலப்பு 1, 2 வந்து நல்ல வரவேற்பு வந்து பெற்றிருந்து 1 வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருந்து 2 வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரீச் ஆகலந்தாங்க சொல்லணும். இருந்தாலுமே வந்து காமெடி நல்ல வரையில் வந்து வரையறுக்கப்பட்டிருந்தாங்க. அதே போல் வந்து அரண்மனை வந்து பேய் கான்செப்டில் வந்து திகில் திரைப்படம் வந்து உருவாகியிருந்து அரண்மனை 1 வந்து நல்ல ஒரு விமர்சனத்தை வந்து பெற்றிருந்தாங்க. அரண்மனை 2, 3 மற்றும் பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நினைச்ச அளவுக்கு வந்து விமர்சனம் வராமல் இருந்தாலுமே வந்து அரண்மனை 4 வந்து நல்ல விமர்சனம் வந்து முதல் நாள் இருந்து பெற்றுக்கொண்டு வருதுந்தாங்க சொல்லணும். இந்த படத்துக்கு என்னதாங்க கருத்து, அதே போல் தான் அந்த குடும்பத்திலேருந்து பேய் வந்து ஒரு வீட்டில் இருக்குது, அந்த பேயை வந்து எப்படி காப்பாற்றிட்டு மீட்டுறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் வச்சுருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே போல் தாங்க வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை வந்து இந்த படத்தில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. சுந்தர் சியோடைய தங்கை தாங்க தமன்னாவாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. குடும்பத்தில் இருக்கிற அவங்க 2 பேர் அண்ணன் தங்கை 2 பேருக்கு உள்ள எதிர்ப்பை மீறி வந்து சந்தோஷ் பிரதாப்பை வந்து மணந்து கிராமத்தில் இருக்கிற ஒரு பழைய அரண்மனையில் வந்து தமன்னா அவங்க ஜோடி வந்து குடியேற இருக்காங்க. சுந்தர் சி வந்து அதை முதல்ல வந்து எதிர்பார்க்காத நிலையில் வந்து வெளியே செல்லும் சந்தோஷம் வந்து ஒரு அமானுஷ சக்தி வந்து கொன்று விட்டதாகவும் பின்னர் வந்து அவருடைய உருவத்தில் வந்து அரண்மனைக்கு வந்து நுழைந்து தமன்னாவின் குழந்தையை வந்து கொல்றதுக்கு வந்து முயற்சி செஞ்சுருக்கிற மாதிரிப்பட்ட கான்செப்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. குழந்தையை வந்து காப்பாற்றும் முயற்சியில் வந்து தமன்னாவுமே வந்து அந்த இதில் வந்து கொல்லப்படுறாங்க, அவளுமே வந்து செத்துடுறாங்க. தங்கை மற்றும் அவர் கணவன் இறப்பின் பின்னணியில் வந்து இருக்கிற மர்மங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சி வந்து கண்டுபிடிக்க முயலதாங்க இந்த படத்தோட ஒரு மர்ம கதையை வந்து அவங்க மையப்படுத்தியிருக்காங்க. தமன்னாவுடைய மகளை வந்து கொல்ல தீய சக்தி முயற்சிக்கும் போது அந்த சக்தியில இருந்து அவர் காப்பாற்றுறதும் அந்த காப்பாற்றுறதுக்கு இயக்கப்படுற நோக்கத்தையும் வந்து இந்த படம் வந்து உருவாக்கியிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சுந்தர் சி வழக்கம் போல் தன்னுடைய வேலையை வந்து நிறுத்தி நிதானமான ஒரு சிறப்பான ஒரு எழுத்தை வந்து இந்த படத்துக்காக எழுதியிருக்காருங்க. ஆக்ஷன் காட்சிகள் மட்டுமின்றி திகில் சம்மந்தப்பட்ட அதிரடி வந்து ஜாலியாகவும் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரீச் ஆக இருந்தாலுமே வந்து செகண்ட் ஹாஃப் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அருமையாக வந்து அமைக்கப்பட்டிருந்தாங்க. 2 குழந்தைகளுக்கும் அம்மாவாக வரும் தமன்னா வந்து அவருடைய நடிப்பு வந்து அமர்க்கலமாக வந்து இந்த படத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க. அது வந்து பிள்ளையுடைய பாசமாக இருக்கட்டும், அந்த பேயோடைய கோபத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரியாக்ஷனாக இருக்கட்டும், பயத்துக்கு எந்த மாதிரிப்பட்ட ரியாக்ஷன் கொடுக்கணுமோ அந்த உணர்வுகளெல்லாம் வந்து அவங்க கருமையாக வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து சிறப்பு மிக்க வந்து கொடுத்துருக்காங்க. அதிக முக்கியத்துவம் வந்து இந்த படத்துக்கு வந்து இல்லாமல் இருந்தாலுமே வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ராசி கண்ணாவுக்கு வந்து அருமையாக அவங்களுக்கு கொடுத்த விடத்தை வந்து கரெக்டாக வந்து அவங்களுமே வந்து அந்த கான்செப்டை வந்து நடித்து முடிச்சிருக்காங்க. யோகி பாபு, கோவை சரளா, விடிவி கணேஷ் கூட்டணியில் வந்து நகைச்சுவை வந்து ஒரு எக்கச்சக்கமாக இருந்தாலுமே வந்து சில இது மட்டுமே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. டெல்லி கணேஷ், KS ரவிக்குமார், சந்தோஷ் பிரதாப், ராமச்சந்திர ராஜு, ஜெயபிரகாஷ், சிங்கம் புலி, சஞ்சய் என எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அவங்களுக்கான இது வரைக்கும் வேறு கதாபாத்திரத்தை நடிச்சிருந்த அவங்களுக்கு வந்து ஒரு த்ரில் சம்பவம் வந்து இந்த திரைப்படத்தின் மூலம் வந்து ஒரு அனுபவம் வந்து அவங்களுக்குமே வந்து கிடச்சிருக்காங்க சொல்லணும். குஷ்பு சிம்ரன் தோன்றும் பாடலுக்கு வந்து தியேட்டரில் வந்து ஆரவாரமாக வந்து வரவேற்பு வந்து பெற்று தந்திருந்தாங்க சொல்லணும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 திரைப்படம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை 1 கம்பேர் பண்ணும்போது சுமாராக தாங்க இருக்குது. ஆனால் 2, 3 வந்து பார்த்துருக்கவங்க வந்து அதை விடையும் அரண்மனை 4 வந்து நல்லா தாங்க இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே வந்து நீங்கள் திரையரங்கில் போய் டைரெக்டாக பார்த்தா தான் இந்த படத்தோட கதைத்தளம், இந்த படத்தோட பேக்ரவுண்ட் இசையமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து திகில் சம்மந்தப்பட்ட திரைப்படத்தில் வந்து அரண்மனை 4 திரைப்படம் வந்து நல்லபடியாக இருக்குதுங்க.